1997 கேரளா பக்கத்துல இருக்கிற ராய் தாமஸும் ஜாலி ஜோசப்ன்றவங்களும் உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஜோசப் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போறாங்க. அங்க மாமியார் மாமனார் அதோட ஹஸ்பண்டோட தம்பி தங்கச்சின்னு சொல்லி இவங்களோட சேர்த்து மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்டோட தம்பிக்கு கல்யாணம் ஆகி யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க. அதோடய அவங்க தங்கச்சிக்குமே கல்யாணம் ஆகி ஸ்ரீலங்காவில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. இப்போ இந்த கேரளாவில் இருக்கிற வீட்டில் ஜாலி ஜோசப்பும் அவங்களோட ஹஸ்பண்டும் மாமியார் மாமனார் மொத்தம் 4 பேர் மட்டும் தான் இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் இவங்க மாமியாரான அண்ணம்மா வாயில நுர தள்ளி மயக்கம் போட்டு கீழே விழுந்து தன்னோட வீட்லயே இறந்து போயிடுறாங்க. எல்லாருமே அண்ணம்மா வயசானதுனால தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க மாமனாரான டாம் தாமஸ் கிட்ட இருக்கிற மொத்த சொத்தையும் தான் ஹஸ்பண்டோட தம்பி பேர்ல எழுதி வைக்க முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ண அடுத்த கொஞ்ச நாள்லயே நெஞ்சுவலி வந்து இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த கேரளா வீட்டுல ஜாலி ஜோசப்பும் அவங்களோட ஹஸ்பண்ட் 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. உங்க மாமனார் இறந்த அடுத்த 3 வருஷத்துல ஜாலி ஜோசப்போட ஹஸ்பண்டும் வாயில நுர தள்ளி இவங்க வீட்லயே இறந்து போயிடுறாரு. இது கேள்விப்பட்ட ராயோட மாமா கொஞ்சம் கூட யோசிக்காம இறந்து போனதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி டாக்டர் வச்சு செக் பண்ணி பாக்குறாரு. டாக்டர் சைனைடு சாப்பிட்டு தான் இறந்து போயிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேள்விப்பட்ட ஜாலி ஜோசப் இதை யார்கிட்டயுமே சொல்லாதீங்கன்னு சொல்லி ராயோட மாமா கிட்ட சொல்றாங்க. ஏன்னா ஒரு ரொம்ப நாளா போதை பழக்கத்துக்கு அடிமையானதோட நிறைய கடன் பிரச்சனையும் வந்ததுனா சைனைடு சாப்பிட்டு தற்கொலை பண்ணிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இது வெளியில தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ராயோட மாமாவும் இதை அப்படியே விட்டுறாங்க. அடுத்து ஒரு சில வருடங்களே ராயோட மாமாவும் வாயில நுர தள்ளி இந்த கேரளா வீட்லயே இறந்து போயிடுறாங்க. இந்த வீட்டை சுத்தி இருந்தவங்களாம் அந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை, அதனாலதான் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே இறந்தப்புறம் ஜாலி ஜோசப் மட்டும் ரொம்பவே பாவமா தனி மரமா நின்னாங்க. ஜாலி ஜோசப் ஹஸ்பண்ட் ஆன ராய் இறந்து போறதுக்கு முன்னாடியில இருந்து ராய் ஃப்ரெண்டோட கள்ளத்தொடர்புல இருந்திருக்காங்க. ஜாலி ஜோசப் ராயோட ஃப்ரெண்டுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருந்திருக்கு. ஜாலி ஜோசப் தான் ஹஸ்பண்ட் இறந்தோடனே இன்னும் ரொம்பவே நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பழக ஆரம்பிச்ச அடுத்த கொஞ்ச நாள்லயே ராய் ஃப்ரெண்டோட குழந்தையுமே இறந்து போயிருது. இந்த சோகத்துல இருந்து மீண்டு வரத்துக்குள்ளேயே அவங்களோட மனைவியுமே இறந்து போயிடுறாங்க. இவங்க இறந்த அடுத்த கொஞ்ச நாள்லயே ரொம்ப நாளா கள்ளத்தொடர்புல இருந்த இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே யூஎஸ்ல உட்காந்துக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு இருந்த ராயோட தம்பி கேரளா வராரு. கேரளா வந்த இவரு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே இறந்து போனாலும் ஜாலி ஜோசப் மட்டும் எப்படி உயிரோட இருக்காங்க, ஒருவேளை இந்த கொலை எல்லாமே இவங்க தான் பண்ணிருப்பாங்களான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு திரும்பவும் போய் போலீஸ்ல கேஸ் கொடுக்குறாரு. போலீஸும் இறந்து போனவங்க எல்லாரோட உடலுமே திரும்பவும் தோண்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஜாலி ஜோசப்பை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்ச அப்புறம் தான் தெரியுது இந்த 6 பேரையுமே போட்டு தள்ளனது இந்த ஜாலி ஜோசப் தான். அதுக்காக இந்த கொலை எல்லாமே பண்ணிருக்காங்கன்னா தான் மாமியார் தன்னை சந்தோஷமா செலவு பண்ண விடாம அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருந்ததுனால சூப்ல சைனைடு கலந்து கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மாமனார் சொத்து எல்லாத்தையுமே தான் கொழுந்தினார் பேர்ல எழுதி வச்சுட்டா தன்னால திரும்பவும் சந்தோஷமா பணத்தை செலவு பண்ண முடியாதுன்னு சாப்பாட்டுல சைனைடு கலந்து கொடுத்து கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் தான் கள்ளத்தொடர்புல இருக்கிறத கண்டுபிடிச்சதுனால சைனைடு கலந்து கொடுத்து தான் ஹஸ்பண்டையுமே கொலை பண்ணிருக்காங்க. தான் ஹஸ்பண்டோட கொலையில சந்தேகப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொன்ன ராயோட மாமாவையும் ஜூஸ்ல சைனைடு கலந்து கொடுத்து கொலை பண்ணிருக்காங்க. இவ்வளவு கொலைகளுமே பண்ண ஜாலி ஜோசப் தான் கள்ளத்தொடர்புல இருக்கிற ராயோட ஃப்ரெண்டை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ராய் ஃப்ரெண்டோட 2 வயசு குழந்தையே கேக்ல சைனைடு கலந்து கொடுத்து கொலை பண்ணிருக்காங்க. இப்படி கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம கொலை பண்ண ஜாலி ஜோசப் அடுத்து அவங்களோட மனைவியுமே காய்ச்சலுக்கு போடுற டேப்லெட்ல சைனைடு கலந்து கொடுத்து கொலை பண்ணிருக்காங்க. இப்படி தொடர்ந்து 18 வருஷமா 6 கொலைகளை பண்ணிட்டு கொஞ்சம் கூட சந்தேகமே வராம வாழ்ந்துட்டு வந்த ஜாலி ஜோசப்பை 2019 தான் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இவ்வளவு ஒரு கொடூரமான செயலை செஞ்ச ஜாலி ஜோசப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.